சட்டப்பேரவை லைவ்ல பாக்குறதுனால விஜய் அவர்களுடைய பேச்சை ரசிகர்களுக்கு அதே மாதிரி அவருடைய தொண்டர்களுக்கு பிடிக்கிற விதமாவே ஒரு பேசுறாருன்ற ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. நீங்க எப்படி அவர் தெளிவா ஸ்கிரிப்டட், அவர் எப்படி சினிமால நடிக்கிறாரோ அதை அப்படியே தெளிவுபட சட்டசபையில பண்ணிட்டு அவங்களுக்கு தெரியும். இப்பெல்லாம் சொன்னா பயங்கரமா அப்படியே ஃபயர் விடுவாங்க பசங்க அப்படின்றது. ஜென்சி கிட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாலிடிக்ஸே தெரியாதுமா. அவங்க இன்னைக்கு விஜய் அண்ணா அப்படின்னு அந்த ஒரு ஃபயர் விடணும், இல்லை இன்னைக்கு சட்டசபையில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா, ஃபுல்லாக ஜென்சி கிட்ஸ் உட்காந்து சட்டசபையை பார்க்குறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு மீடியாக்களும் முறைத்து பார்த்த விஜய், குலுங்கி சிரித்த விஜய், திரும்பி பார்த்த விஜய். ஒரு வலுவா விஜய் அவர்கள் எதிர்க்க மாட்டாரா? சும்மா வெறுமன வாயில இருக்கக்கூடாது வார்த்தையா, செயல்ல காட்டணும். சும்மா அவர் போயிட்டு உதயநிதி அவர்கள் பேசிட்டாருன்னா அப்ப கூட அதுக்கு கைது கிடையாது, விசாரிக்கிறதுக்காக கூட்டு போறது. அதுக்கு எதுக்கு அவ்வளவு பில்டப் கொடுத்தீங்க? நாங்க கைது பண்ணிட்டோம் பாருங்க ஊன்னு. ஊழலை ஒழிப்பேன் தாவேக்கா சொன்னாலும் அவங்க மேலேயே நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு தான் இருக்கு. விஜயோட நண்பர்களா இருக்கிறது, சினிஃபீல்டில் அவர் கூட இருக்கிறது ஒரு தகுதி. அர்ஜுனா அக்கள் பத்தி அவங்களுக்கு என்ன தெரியும்? கோயிலோட நடைமுறைகளை பத்தி என்ன தெரிஞ்சுக்கணும்? இந்த மேகதாது விஷயத்துல தாவேக்காவுடைய செயல்பாடுன்றது ரொம்ப ஸ்லோவா இருக்குன்ற விமர்சனம் வைக்கப்படுது. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆமா, அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுங்க அப்படின்னா அனைத்து கட்சி கூட்டத்தை எதுக்கு கூட்டுறாரு? டீலிமிட்டேஷனுக்கு கூட்டுறாரு. காவிரி விவகாரத்துக்குள்ள கூட்டணும். ஏன்னா அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டா யாருக்கு எதிராக நீங்க பிரஷர் கொடுக்கணும்? காங்கிரஸ்க்கு எதிராக பிரஷர் கொடுக்கணும். ஸோ இன்னைக்கு தேவை தமிழ்நாட்டுக்கு குடிக்கிற தண்ணி கூட வரல. அப்ப இன்னைக்கு எவ்வளவு முக்கியமான பிரச்சனை, தண்ணி பிரச்சனை, காவேரி பிரச்சனை, அதுல இருந்து டீவியேட் பண்ணுங்கிறதுக்காக நீங்க டீலிமிட்டேஷன் ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்கீங்கன்னா அப்ப தமிழக மக்கள் என்ன திமுகவுக்கு கொடுத்தாங்களோ சொல்யூஷன் அதே தான் தாவேக்கா. நான் கர்நாடகாவுக்கு போய் நிக்கிறேன், அங்க அவமானம் வந்தா கூட நான் அதுக்காக ஏத்துப்பேன்ற ஒரு வார்த்தையை முதல்வர் பயன்படுத்தி. எனக்கு ஒன்றும் புரியல. கூரை ஏறி கோழி பிடிக்க முடியலையா, நீங்க வானம் ஏறி வைகுண்டம் போறேங்கிறீங்க. இதெல்லாம் சும்மா ஒரு சினிமா டைலாக் மாதிரி. என் தமிழக மக்களுக்காக நான் எவ்வளவு அவமானத்தை வேணா தாங்கிக்குவேன், ஆனா அனைத்து கட்சி கூட்டத்தை மட்டும் கூட்ட மாட்டேன். C7 நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாஜக செய்தி தொடர்பாளர் திருமதி சுமதி அவர்கள். வணக்கம். இப்ப சட்டப்பேரவை லைவ்ல பாக்குறதுனால எல்லாருமே அதை பாக்குறாங்க. அப்படி இருக்கும்போது விஜய் அவர்களுடைய பேச்சை ரசிகர்களுக்கு அதே மாதிரி அவருடைய தொண்டர்களுக்கு பிடிக்கிற விதமாவே ஒரு பேசுறாருன்ற ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் தெளிவா ஸ்கிரிப்டட். அவர் எப்படி சினிமால நடிக்கிறாரோ, எங்க நிக்கணும், எப்படி உட்காரணும், எப்படி பார்க்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னு இருக்கோ அதை அப்படியே தெளிவுபட சட்டசபையில் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாமே ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துறாங்க. எப்படி எங்க பார்க்கணும், என்ன பண்ணணும், யார் கேள்விக்கு என்ன பதில் சொல்லணும், எல்லாமே ஸ்கிரிப்டை வச்சுதான் அவர் இது பண்ணிட்டு இருக்கிறாரு. தெளிவுபட ஸ்கிரிப்ட்ல என்ன இருக்கோ அதே மாதிரி அவர் அப்படியே பேசிட்டு இது பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாரு. அது அந்த ஸ்கிரிப்ட் ரெடி பண்றவங்க என்ன பண்ணுவாங்க, எப்படி அவங்கள ஃபேன்ஸ்க்குலாம் பிடிக்குமோ அந்த மாதிரி அந்த ஸ்கிரிப்டே அப்படிதான் ரெடி பண்றாங்க. அதான் அவர் ரெண்டு நியூஸ் பேப்பர் முன்ன படிச்சீங்கன்னா அவங்களுக்கு தெரியும்னு உதயநிதி அவர்களை பார்த்து சொல்றது. இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். இப்பெல்லாம் சொன்னா பயங்கரமா அப்படியே ஃபயர் விடுவாங்க பசங்க அப்படின்றது. ஸோ அது தேவைதானே இப்போக்கி. ஆனா இதற்கு முன்னாடி நடந்ததும் இப்ப நடக்கிறதுக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்குன்ற மாதிரி ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. மக்கள் பிரச்சனையை பேசுறதுக்கான ஒரு இடம் தான் சட்டமன்றம். ஆனா அங்க இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் விஷயம் பண்றது ஜென்சி கிட்ஸோ அதை விரும்பி பாக்குறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி. ஜென்சி கிட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாலிடிக்ஸே தெரியாதுமா. அவங்க இன்னைக்கு விஜய் அண்ணா அப்படின்னு அந்த ஒரு ஃபேண்டம் மூமெண்ட் அப்படியே ஃபயர் விடணும், இல்லை இன்னைக்கு சட்டசபையில ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா. நிறைய பேருக்கு எப்படின்னா இனிமேல் சினிமாவில் நடிக்க மாட்டார் விஜய். அட்லீஸ்ட் ஸ்க்ரீனில் அவரை பார்க்கணும்னா சட்டசபையில் தான் அவரை பார்த்தாகணும். அதனால இன்னைக்கு சட்டசபை லைவ் பார்த்தீங்கன்னா, முன்னால சட்டசபை லைவ்ன்றதே ரொம்ப ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் போடுவாங்க. ஸ்டாலின் அவர்கள் பேசும்பொழுது ஓடும், அப்புறம் அடுத்தவங்க எதிர்கட்சி தலைவர் எந்திரிச்சிட்டோன்னா கட் ஆகிடும். அப்படி இருக்கும் போன ஆட்சியில். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா 10 பேர் பார்ப்பாங்க, 5 பேர் லைவ்ல பார்த்தீங்கன்னா கீழே. இன்னைக்கு எல்லா சேனலும் லைவ் போடுது. எல்லா சேனல்லையும் பார்த்தீங்கன்னா மினிமம் 10K இருந்து மேக்ஸிமம் 1 lakh வரைக்கும் போகுது. அவ்வளோ பேர் பார்க்குறாங்க. ஃபுல்லாக ஜென்சி கிட்ஸ் உட்காந்து சட்டசபையை பார்க்குறாங்க. தலைவர் சிரிக்கிறாரா, அந்த விவேக் சொல்லுவாங்க, சார் ரம்பா சார் ரொம்ப பணியார சாப்பிடுது சார் சார் அப்படிம்பாங்களா. அது மாதிரி எங்கள் தலைவன் சார் மாதிரி எங்கள் தலைவன் சிரிக்கிறாரு. ஐயோ என் தலைவர் இன்னைக்கு அங்கே பார்த்துட்டாரு. அதுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு மீடியாக்களும் முறைத்து பார்த்த விஜய், குலுங்கி சிரித்த விஜய், திரும்பி பார்த்த விஜய், குறிப்பெடுத்த விஜய் அப்படின்னு அடங்கப்பா. ஏன் அந்த பசங்களே தூக்கி தின்றாங்க போல இருக்கு இவங்க. ஏன்னா அப்படி போட்டால் பார்ப்பாங்க பசங்க. அப்படி பார்த்தா ஆக்சுவலாக இது எப்படின்னா இது உண்மையாலுமே ஒரு நல்ல விஷயம். அட்லீஸ்ட் அப்படியாவது பார்க்கறதன் மூலியமாவது இந்த பசங்கள்லாம் கொஞ்சமாவது அரசியல்னா என்ன, சட்டசபை எப்படி நடக்குது, சட்டசபையில எப்படிலாம் விவாதம் பண்ணுவாங்க. இதுல அப்போ ஒரு தடவை பார்த்துட்டே இருக்கப்ப அவன் யோசிப்பான்ல, ஏன்னா இவங்க மாத்தி அவங்கள திட்டுறாங்க, அவங்க மாத்தி இவங்களை திட்டுறாங்க, ஏன் சட்டசபையில நம்ம பிரச்சனை யாருமே பேச மாட்டேங்கிறாங்க.
அந்தந்த தொகுதி எம்எல்ஏ அந்தந்த தொகுதி பிரச்சனைகளையும் அந்தந்த தொகுதி மக்களுக்கு என்ன வேணுங்கிறத விவாதிக்கிற இடமும் தான் சட்டசபை. அதை பத்தி யாராவது ஏன் பேசல அப்படின்றத யோசிக்கணும்ல. கொஞ்ச காலம் யோசிப்பான். ஃபர்ஸ்ட் அப்படியே அந்த ஃபேன் பாய் மூவ்மெண்ட்லயே இருப்பான்ல. அதுக்கப்புறம் அப்படியே அதாவது சொல்லுவாங்களே, எதுவுமே ஒரு 6 months வந்து இந்த ஹனிமூன் பீரியடுமாங்க, அந்த 6 மாசம் வரைக்கும் அப்படியே ஆனந்தமா இருக்கும், குறைகளே தெரியாது, அப்படியே ஆனந்தமா போயிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் தான் ஒன்னொன்னா தெரிய ஆரம்பிக்கும். அப்போ இந்த டைம் முடிய தான் இந்த பசங்களுக்கும் அங்க பார்த்தா, இப்ப சட்டசபையில பாத்தீங்க அப்படின்னா ஆதவர்ஜுனா சொல்றாரு, ஏன் நீங்க திமுக தாங்க இந்த மாதிரி சாராய ஆலையெல்லாம் வச்சுக்கிட்டு லோக்கல் சரக்கெல்லாம் கொடுத்து எல்லாத்தையும் வீணாக்கிட்டு இருக்கிறீங்கன்றாங்க. உடனே அவங்க திருப்பி திமுகல இருந்து ஏன் லாட்ரின்னு கத்துறாங்க. உடனே இவர் எந்திரிச்சு, என்ன லாட்ரிங்கிறீங்க, 900 கோடி கொடுத்தேன்ல நீங்க வாங்குனீங்கல்லன்னு. உடனே உதயநிதி எந்திரிச்சு, உங்க மாமனார் தாங்க கொடுத்தாருன்னு. அவர் உடனே அவங்க அப்பா தான் வாங்கினாரு, உங்க அப்பாட்டு. அப்போ இதை பாக்குறப்ப பசங்க என்ன நினைப்பாங்க, என்னது 900 crores 900 கோடி எதுக்கு நீ கொடுத்த, எதுக்கு நீ வாங்கின, என்ன கணக்கு? மக்கள் பசங்க கேட்பாங்கல்ல, இப்ப அவங்க யோசிப்பாங்கல்ல. அதே போல விஜய் அவர்கள் காவிரி விவகாரம் பத்தி பேசும்பொழுது 1969 கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்துல கர்நாடக அரசு 3 அணைகளை கட்டுது, ஹேரங்கே, ஹேமாவதி, கபினின்னு. அது அவரு 3 அணைகள் கட்டினது யார் ஆட்சி காலத்தில், யார் இங்கு நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தால்? அதை நான் பேசி சீப் பாலிடிக்ஸ் சொல்லணும்ல. நீங்க பாலிடிக்ஸ்க்குன்னு வந்துட்டீங்க, அப்ப பாலிடிக்ஸை பேசாம அப்புறம் என்ன சீப் பாலிடிக்ஸ்? அப்போ இந்த பசங்க உடனே போய் தேடுறாங்க 1969 யார் வந்து நீர்வளத்துறை அமைச்சரா இருந்ததுன்னு. யாரு அப்ப சிஎம் இருந்தவர்? கருணாநிதி அவர்கள். அவர் தான் அதுக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர், நீர்வளத்துறை எல்லாம் அவர் தான் இருந்தாரு. அப்ப அவரோட ஆட்சி காலத்துலதான் கர்நாடகால 3 அணைகள் கட்ட விட்டாரு. அந்த 3 அணைகள் கட்டினதுனாலதான் நமக்கு தண்ணி வரத்தே குறைஞ்சது. ஸோ அப்ப விஜய் அவர்கள் பேசும்பொழுது அத்தனை பசங்களும் சர்ச் பண்ணி பாக்குறாங்க. அன்னைக்கு ட்விட்டர்ல ஃபுல்லா அது ஓடுது. 1969 கலைஞர் பீரியட்ல தான் 3 டேம் கட்டி. விஜய் ஒரு வகையில இளைஞர்களை அரசியல் படுத்துறாரு. ஆமா, ஒரு இது அப்படியே வரும். அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கும் பொழுது அவனுக்கு இன்னைக்கு பாருங்க பேசும்பொழுது இவர் MRK பன்னீர்செல்வம்ல போற போக்குல நேருக்கு வந்து 1000 கோடி 1000 ஏக்கர் நிலம் இருக்கு, 1000 மாடு இருக்கு அப்படின்றாரு. அப்ப பசங்க யோசிப்பாங்கல்ல, ஏங்க அவர்லாம் அஃபிடவிட்ல 6.5 கோடி தான் கொடுத்துருக்காரு, 1000 ஏக்கர் நிலம்னா எங்கேயோ போகுது, 1000 மாடுனா எங்கேயோ போகுது, அப்ப எப்படி ஏன் இவ்வளவு கம்மியா கொடுத்தீங்க, அப்ப இவ்வளவு சொத்து வச்சிருக்காங்களா அப்படின்னு. இப்படி இந்த மாதிரி சட்டசபையை பார்க்கும் பொழுதுதான் மக்களுக்கும் பசங்களுக்கும் குறிப்பா ஜென்சிக்கெல்லாம் அரசியல்னா என்ன, எப்படி என்ன நடக்குது, எப்படி இவங்கெல்லாம் மாறி மாறி கொள்ளையடிச்சிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டை அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு புரியும். அடுத்த கேள்வி உங்களுக்கு என்ன வரும்னா, அப்ப இவ்வளவு கொள்ளையடிச்சிருக்காங்கல்ல, அண்ணா என்ன சொன்னாரு விஜய்னா, யாரையும் மக்களோட பணத்தை தொட விட மாட்டேன், தொட்டா விட மாட்டேன், இனிமேலும் தொட விட மாட்டேன், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களே விட மாட்டேன்னாரு. இப்ப கிட்டத்தட்ட 3 மாசம் ஆயிடுச்சு. போன ஆட்சியில நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு எங்க திரும்பினாலும் லஞ்சம் ஊழல் தலைவிரிச்சு ஆடுச்சு. இது வரைக்கும் யார் மேலேயாவது ஒரு லஞ்சம் ஊழல் வழக்கு பதிவு பண்ணி ஏதாவது நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காரா? இல்ல. ஏன் அப்படி? அப்ப என்ன, நீங்க வந்து வெறும் வாய் பேச்சு தானா? அப்ப நீங்க வந்து திமுக கூட அப்படியே ஸ்மூத்தா வந்து நீங்க திமுக 2.0 அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களா? ஏற்கனவே உதயநிதி என்ன சொல்றாரு, நாங்க போட்ட பிச்சையில தான் உங்களுக்கு இந்த ஆட்சியே நடக்குது, இங்க எங்க கூட கூட்டணியில இருந்தவங்க எல்லாரையும் வச்சுதான் நீங்க ஆட்சி நடத்துறீங்கன்றாரு. அப்ப அதனால அவங்க கிட்ட ஒரு சாஃப்ட் கார்னரை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரா? திமுகல செந்தில் பாலாஜி மீது வழக்கு, அவங்க எதிர்த்து பேசினாலே கைதுன்ற ஒரு நடவடிக்கை. விஜய் செந்தில் பாலாஜி மேல எதுக்குமா வழக்கு போட்டாங்க? ஆட்சியை கவிழ்க்க முயற்சி பண்ணிருக்காருன்னு தான் போட்டாங்களே ஒழிஞ்சு, அவர் ஏற்கனவே 1.5 வருஷம் ஜெயில இருந்துட்டு வந்தாருல. இடி இதெல்லாம் டாஸ்மாக்ல எவ்வளவு பெரிய ஊழல் நடந்துட்டு இருந்திருக்கு, ஏங்க அதை நீங்க தூசி தட்டி வெளியே எடுக்கல? ஏன் டாஸ்மாக் ஊழல்னு வெளியே கொண்டு வந்து அவர் இன்னும் எவ்வளவோ, ஏன் அதெல்லாம் நீங்க வெளியே கொண்டு வர மாட்டேங்கிறீங்க? அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள் மேல வழக்கு வந்து தாவேகா எம்எல்ஏக்களுக்கு வந்து பணம் கொடுக்க முயன்றார், ஆட்சியை கலைக்க முயன்றார். அதற்கு பிறகு இடி வந்தாங்களே மேம், அதுதான் அதோட கண்டினியூட்டி. இது இந்த தாவேகா அரசு வந்து அது எதுவும் போடல. அதே போல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மார்க்கண்டேயன் அவர்கள், அதே மாதிரி அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள், இது எல்லாமே சிஎம் திட்டினாங்க, மரியாதைலாம் பேசுறாங்களே ஒழிஞ்சு லஞ்ச ஊழல் வழக்கு இல்ல. ஒரே ஒருத்தர் தான் ஏவாவேலு அவர்கள் மேல மட்டும்தான் அந்த கேஸ் வந்து அவர் மார்ச்லேயே சிக்கிட்டாரு. என்னன்னா, ஒரு லேண்ட் ஒரு ஏரியா இத்தனை இடத்துக்கு வந்து நான் ரோடு போட்டேன்னு சொல்லி கணக்கு எழுதிட்டாரு. ஆனா அந்த இடத்துல ரோடே இல்ல. அந்த விஷயத்தை அப்பயே அறப்போர் இயக்கம் வெளியே கொண்டு வந்தோன்னா ஏப்ரல் மாசம் அவசரமா அந்த ரோட போட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் கேஸ் போயிட்டு இருக்கு. இப்ப அவர் மட்டும்தான் அந்த லஞ்ச ஊழல் வழக்குல இருக்கிறது அவர் மட்டும்தான். மித்த யார் மேலேயும் லஞ்ச வழக்கு ஊழல் வழக்கு ஃபைல் பண்ணப்படல. யார் வீட்டுக்கும் அந்த ரெய்டு போகல, எந்த நடவடிக்கை எடுக்கல. சிஎம் என்ன சொன்னாரு, யார் வந்து மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சாங்களோ அவங்க மேல தக்க நடவடிக்கை எடுத்து அந்த பணத்தை கஜானால சேர்ப்பேன் இருக்காரு. அதை எப்ப செய்ய போறாருன்றத பாப்போம். அதற்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல வரீங்களா மேம்? திமுகவை ஒரு வலுவா வந்து விஜய் அவர்கள் எதிர்க்க மாட்டாரா? ஆமா, எதுக்கலையே, இப்ப வரைக்குமே எதுக்கல. நான் அன்னைக்கே அவர் என்னன்னா, ஏன் இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுக்கல, அதுக்கான ஸ்டெப்பை கூட நீங்க எடுக்கல இல்ல.
ஏன் நீங்க அதுக்கான முகாந்திரம் நீங்க இப்ப எத்தனை இடத்துல சுத்தி வரீங்க? கனிம வளங்களை வந்து வெளி ஏற்றுமதி பண்ணக்கூடாது, வெளி மாநிலங்களுக்கு அனுப்பக்கூடாதுன்னு தடை போட்டிருக்காருல்ல. ஏன் தடை போட்டிருக்காரு? கனிம வளங்கள்ல மிகப்பெரிய அளவுல லீக்கேஜ். இன்னைக்கு பல இடங்கள்ல மலைகளே இல்ல, ஒட்டுமொத்த மலையும் வெட்டி எடுத்துட்டான். ஆனா அதுக்கான காசு வந்திருக்கா கவர்மெண்ட்டுக்கு? வரல. நீங்க சும்மா ஜஸ்ட் ஒரு 100 crores சம் 100 crores தான் கணக்கு காமிச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு மலையை வெட்டி எடுத்தா எத்தனை ஆயிரம் கோடி, லட்சக்கணக்கான கோடிகள் நம்மளோட கனிம வளங்கள் வெளியில போயிருக்கு. ஆனா நம்ம கணக்குல சில 100 கோடிகள் தான் வந்திருக்கு கவர்மெண்ட்டுக்கு. மித்ததெல்லாம் எங்க போச்சு? யார் வாய்க்கு போச்சு? பத்திரப்பதிவுத்துறை. நிர்மல்குமார் அவர்களே சொல்றாரு, பத்திரப்பதிவுத்துறை தான் இருக்கிறதுலயே ஊழல் அதிகமானது. முன்னாள் அதுக்கு இருந்தாருல மூர்த்தி அவர்கள், எப்படி ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு ஆபீஸ்ல ஒருத்தனை லேப்டாப் போட்டு உட்கார வச்சு அன்னன்னைக்கு கலெக்ஷனை வாங்குவாராம். அதை நிர்மல்குமார் அவர்களே வந்து பிரஸ்ல சொல்றாரு. அந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியுதுன்னா ஏங்க அவர் மேல வழக்கு பதியல? ஏன் பத்திரப்பதிவுத்துறையில இவ்வளவு ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி ஏன் மூர்த்தி அவர்கள் மேல நீங்க கேஸ் ஃபைல் பண்ணல? ஏன் அவர் மேல நடவடிக்கை எடுக்கல? ஏன் ரைடு போல? அது எல்லாமே தெரியும். என்ன மேம் உங்களுக்கு கட்டாயம். ஏமா அப்ப நீங்க என் வீட்டுல நீங்க வந்து திருடிட்டீங்க, 1 லட்ச ரூபா திருடிட்டு போயிட்டீங்க, திருடிட்டு நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. 6 மாசம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, அதுக்கு என்ன மேடம் அவசியம் இருக்குன்னு நீங்க கேட்பீங்களா? இந்த லஞ்சம் ஊழல்ங்கிறதுலாம் என்ன? இப்ப திமுகவுடைய ஊழலை தாவேக்கா கொண்டு வர முயற்சிக்கலையேன்ற குற்றச்சாட்டு இருக்கலாம் மேம். அது எதனால? இப்ப ஏன்னா ஏற்கனவே அவங்க அதை சொல்லிட்டாங்க, நாங்க கண்டிப்பா இதை வெளியே கொண்டு வருவோம், பார்ட்டி ஃபண்ட்ல இருந்து எல்லாத்தையும் சொல்லுவோன்றத தாவேக்கா சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த தயக்கம்ன்ற ஒரு கேள்வி. அதை தாவேக்கா தான் பதில் சொல்லணும். சும்மா வெறுமன வாயில இருக்கக்கூடாது, வார்த்தையா செயல்ல காட்டணும். நீங்க முதல்ல சொன்னீங்க, ஏங்க நாங்க வந்து இப்பதாங்க 10 நாள் ஆச்சு, இப்பதாங்க 20 நாள் ஆச்சு, 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு, நீங்க 3 மாசம் ஆயிடுச்சு, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஏன் என்ன நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க? நீங்க அந்தந்த துறை அமைச்சர்கள், அந்தந்த துறையில இருக்க அமைச்சர்களுக்கு தெரியும். மின்சாரத்துறைக்கு வந்த உடனே நிர்மல்குமார் அவர்கள் என்ன பண்றாரு, கிட்டத்தட்ட ஒரு 400க்கும் மேற்பட்ட, ஒரு 700க்கும் மேற்பட்ட டெண்டர்களை வந்து உடனே வந்து கேன்சல் பண்றாரு. ஏன்னா அது எல்லாமே இல்லீகலா, சும்மா அப்படியே ஓப்பன் டெண்டரா 1 மணி நேரத்துக்குள்ள க்ளோஸ் ஆகப்பட்டு அதுல நிறைய இல்லீகலா நடந்திருக்குன்றதுனாலதான் க்ளோஸ் பண்றாரு. அப்ப யார் அந்த டெண்டர்கள்லாம் எடுத்தது, எப்படி அதுல இல்லீகலா முறைகேடு நடக்கப்பட்டதுன்னு அவர் சொல்லணும்ல, அவங்க மேல வழக்கு பதியணும்ல, நடவடிக்கை எடுக்கணும்ல. அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? மின்சாரத்துறையில இப்ப வந்திருக்காரு, மின்சாரத்துறையில ஏகப்பட்ட ஊழல்கள் நடந்துச்சு, டிரான்ஸ்பார்மர்கள் வாங்கினதுல இருந்து ஏகப்பட்ட ஊழல்கள் நடந்துச்சுன்னு சொல்றாங்க. அப்ப அதுக்கு ஏன் வழக்கு பதியல? அது மேல நடவடிக்கை எடுக்கல. எல்லாருமே அந்தந்த துறையில இருக்கவங்க, இந்த சமையல் துறையில 3000 கிலோ நகை உருக்கப்பட்டதா சொல்றாங்க. அப்ப உண்மையால நகை எவ்வளோ, உருக்கப்பட்ட நகை எவ்வளோ, அதுல இருந்த வைரம் எங்க, தங்கம் தனியா இருந்தா வைரம் எங்க, முத்து எங்க, பவளம் எங்க, அந்த நகையில அதெல்லாம் தனியா கணக்கு காமிச்சிருக்கீங்களா? இப்படிலாம் கேட்டு அவர் மேல வழக்கு போடலாம்ல. இந்த சமயம் அறநிலையத்துறை தான் நீங்க கண்ணை மூடிட்டு எதை தொட்டாலும் ஊழல் தான். அப்ப அவர் அதை போடணும். கல்வித்துறை எடுத்துக்கோங்க, கல்வித்துறையில ராஜ்மோகன் அவர்கள் என்ன சொன்னார், வந்த உடனே தனியார் பள்ளிகள் வந்து எனக்கு வந்து டொனேஷன் கொடுக்க வேண்டாம் அப்படின்னாரு. அடுத்து திமுக சார்ந்த ஒருத்தர் வந்து அரசகுமார்ங்கிறவர் கைதானாரு. பாத்தீங்கன்னா 200 கோடி, 300 கோடி, 500 கோடின்னு போகுது கணக்கு. அப்ப இத்தனை கோடி ஒரு ஸ்கூலுக்கே 30 லட்சத்துல இருந்து 50 லட்சம் வாங்கிட்டு நீங்க லைசன்ஸ் ரெனியூவல் அதெல்லாம் கொடுக்குறீங்கன்னா, அப்ப இதுக்கு முன்னாடி வாங்கினது யார்? அதை இதுக்கு முன்னாடி அந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன பண்ணாரு? ஏன் அவர் மேல நீங்க நடவடிக்கை எடுக்கல? அப்ப அந்த ஏற்கனவே ஒருத்தர் பிரைவேட் ஸ்கூல்ல இருக்க ஒருத்தர் வந்து வீடியோ போட்டு பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, சென்னையில ஒரு ஆபீஸே இருந்துச்சு, அந்த ஆபீஸோட முழு வேலையே பணத்தை கனெக்ட் பண்ணி எண்ணி வாங்குறது தான். ஒரு ஆபீஸ் போட்டு லஞ்ச பணத்தை கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த தகவல்லாம் வந்துச்சுல்ல, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அன்பில் மகேஷ் மேல? ஏன் அவர் மேல வழக்கு பதியல? இப்ப இந்த கே நேரு அவர்கள் எடுங்க, ஜாப் ஸ்கேம். அவர் என்ன சொன்னாங்க, அரசு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஒவ்வொருத்தருடையும் கிட்டத்தட்ட போன இதுலயே வந்து 1000 கோடி ரூபாய் வரைக்கும் அவர் வந்து இது பண்ணிருக்காரு. நாங்க ஏன் இப்ப அதை வந்து இது இன்னும் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க? அதை எடுக்கணும்ல. நீங்க திமுக கண்ணை மூடிட்டு யாரை தொட்டீங்கனாலும் எல்லார் மேலேயும் ஊழல் இருக்கும். அப்ப நீங்க வந்துட்டு மக்கள் உங்கள்ட்ட என்ன எதிர்பார்க்கறாங்க? அந்த ஊழல்வாதிகள் மேல நடவடிக்கை எடுப்பீங்கன்றதான் எதிர்பார்க்கறாங்க. ஆனா இவர் எப்படி பிளே பண்றாருன்னா, சும்மா அவர் போயிட்டு உதயநிதி அவர்கள் வந்து பேசிட்டாருன்னா அப்ப கூட அதுக்கு கைது கிடையாது, விசாரிக்கிறதுக்காக கூட்டு போறது. உடனே எல்லாம் ஃபயர் விடுறாங்க, பாடுறா ஜெயலலிதாவுக்கு அப்புறம் இவங்களை கைது பண்ற தைரியம் விஜயனாக தான் இருக்குன்னு. ஆனா கோர்ட்ல போய் உங்களோட மேஜிஸ்ட்ரேட், உங்க மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னாடி உங்களோட வக்கீல் என்ன சொல்றாரு, தாவேக்கா வக்கீல, எங்களுக்கு கைது பண்ற ஐடியாலாம் கிடையாதுங்க, விசாரிக்க தான் கூட்டிட்டு வரோம். எதுக்கு? அதுக்கு எதுக்கு அவ்வளவு பில்டப் கொடுத்தீங்க? நாங்க கைது பண்ணிட்டோம் பாருங்க ஊன்னு. என்ன கைது பண்ணீங்க? ஏன் உதயநிதி அவர்கள் மேல கைது பண்ணி வைக்க வேண்டியதானே? பெண்களை அவ்வளவு இழிவா பேசுறவர், பொது வெளியில அப்படி அசிங்கமா பேசுறவரை கைது பண்ணி உள்ள வைக்க வேண்டியதானே? 3 நாள் இல்ல 1 நாள் அதை வைக்க வேண்டியதானே? அப்போ உங்களுக்கு என்னன்னா, மக்களை எப்படி டீவியேட் பண்ணணும், மக்களை எப்படி அப்படியே இது பண்ண வைக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதையே தான் பண்ணிட்டு இருக்கீங்களே ஒழிஞ்சு என்ன ஆக்கப்பூர்வமா செய்றீங்க? உண்மையாலுமே திமுகவுக்கு அகென்ஸ்டா நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அப்படின்றது ஒண்ணும் கிடையாது.
ஊழலை ஒழிப்பெண் தாவேக்கா சொன்னாலும் அவங்க மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு தான் இருக்குமா? இப்ப கூட இந்த தமிழக அரசு குழுக்கள்ல அர்ச்சனா கல்பத்திய ஒரு ஒரு உறுப்பினரா சேர்த்திருக்காங்க. இது நிறைய விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்படுது. நீங்க எப்படி பாக்குறீங்க மேம்? இல்ல, விஜய் அவர்களுக்கு வந்து சினிமா துறைக்கும் அரசியலுக்கும் அதுவும் ஒரு தமிழக அரசோட ஆட்சிக்கும் வித்தியாசம் தெரியல அப்படிங்கிறது தான். ஏன்னா ஏற்கனவே ரத்தன் பண்டிட்ன்ற அவரோட பர்சனல் இதில் இருக்கிறவரை வந்து நான் கொண்டு வந்து தனிச்செயலர் இதில் போடுறேன்னாரு. அது ஒரு பெரிய பிரச்சனை ஆனோன்னா அதுக்கப்புறம் அதை கேன்சல் பண்ணார். அதுக்கப்புறம் ஒரு ப்ரொடியூசரை கொண்டு போய் இந்த தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான ஒரு தொடர்பில் இருக்கிற அவரை கொண்டு போடுறேன்றாரு. அடுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்து சமய அறநிலையத்துறையில் இந்த அறங்காவலர்கள் நியமிக்கிற குழுவில் வந்து ஒரு பாடகர் வேல்முருகனையும் இவங்க இந்த அர்ச்சனா கல்பத்தியும் போட்டிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு கோவிலோட நடைமுறைகளை பற்றி என்ன தெரியும்? கோவில்ல இதான் நடைமுறை இருக்கு. அப்போ இந்து சமய அறநிலையத்துறைக்கு அறங்காவலரா வரணும் அப்படின்னா அவங்களுக்கே கோவிலை பத்தி ஒரு விஷயங்கள் தெரியும்னா அவங்களை இன்டர்வியூ பண்ற உங்களுக்கு, அவங்களை செலக்ட் பண்ற குழுவில் இருக்க உங்களுக்கு என்ன தெரியும் கோவிலை பத்தி முதல்ல? அப்ப விஜயோட நண்பர்களா இருக்கிறது, சினி ஃபீல்டில் அவர் கூட இருக்கிறது ஒரு தகுதியா? அதுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டா இருக்காங்கல்ல, அவங்கள தானே அதில் கொண்டு போடணும். அப்போ அதை விட்டுட்டு விஜய் அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காரு தொடர்ந்து? இவங்களாம் நான் கஷ்ட காலத்தில் எனக்கு உதவி பண்ணாங்க, எனக்கு சினிமா ஃபீல்டுனா அப்படி என்ன பண்ணுங்க, தாவேக்கா கட்சியில் ஏதாவது பொறுப்பு கொடுங்க. அதுதான் எனக்கு தாவேக்கா கட்சிங்கிறது விஜயோட தனிப்பட்ட ஒரு என்டிட்டி. அதில் நீங்கள் என்ன வேணா பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே தமிழக அரசுங்கிறது ஒட்டுமொத்த மக்களுக்கும் அரசுக்குமானது. அங்கே கொண்டுட்டு இவங்க என் மாமே, இவங்க என் மச்சான், இவன் சித்தப்பா, இவன் பெரியப்பா, இவரெல்லாம் எனக்கு உதவி பண்ணாரு, அவர் நான் ப்ரொடியூசர், எனக்கு நான் கஷ்டப்பட்டப்போ உதவி பண்ணாரு, இந்த மாதிரியெல்லாம் முக்கியமான பொறுப்புகளில் கொண்டு வந்து நீங்கள் இதெல்லாம் போடுறீங்க அப்படின்னா அப்ப விஜய் அவர்கள் வந்து அவர் என்ன புரிதல்ல இருக்கிறாரு அப்படின்றது ஒண்ணு தெரியல. இதை எப்படி கரெக்டா அவங்க கொண்டு போவாங்க அதை அப்படிங்கறதும் ஒரு பெரிய கேள்விக்குறி. அர்ச்சனா கல்பத்தி அவங்களுக்கு வந்து என்ன தெரியும்? கோயிலோட நடைமுறைகளை பத்தி என்ன தெரிஞ்சிடும்? எப்படி அவங்க என்ன எந்த அறங்காவலரை எப்படி செலக்ட் பண்ணுவாங்க? அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு தெரிஞ்ச சினி ஃபீல்ட்ல யாராவது இருக்கிறவங்க வருவாங்க உள்ள 10-15 பேரா. ஸோ அதுக்கான வழியை தான் அவர் காமிச்சிட்டு இருக்காரு. தொடர்ந்து தாவேக்கா மேல இந்த மாதிரியான ஒரு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. அதே மாதிரி இந்த மேகதாது விஷயத்துல தாவேக்காவுடைய செயல்பாடுன்றது ரொம்ப ஸ்லோவா இருக்குன்ற விமர்சனம் வைக்கப்படுது. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆமா, அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுங்க அப்படின்னா அனைத்து கட்சி கூட்டத்தை எதுக்கு கூட்டுறாரு? டீலிமிட்டேஷனுக்கு கூட்டுறாரு. காவிரி விவகாரத்துக்குள்ள கூட்டணும். நாங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கிறோம்ல, கர்நாடகால அவங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாங்க. நீங்க ஏன் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட மாட்டேங்கிறீங்க? ஏன்னா அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டா யாருக்கு எதிராக நீங்க ப்ரெஷர் கொடுக்கணும்? காங்கிரஸ்க்கு எதிராக ப்ரெஷர் கொடுக்கணும். அப்போ காங்கிரஸ் இங்கே கூட்டணி ஆட்சியில் உட்கார வச்சுக்கிட்டு அங்கே நம்மளோட நண்பர் டி.கே. சிவகுமார், அதுக்கு மேலே அந்த பக்கம் நம்ம ராகுல் காந்தி ஃப்ரெண்டு எப்படி பண்ணுவாரா விஜய்? அதனால அப்படியே அதை அமைதியாக கடந்து போறாரு. அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்னு வரும்பொழுது தான் நீங்கள் எல்லாரும் கூட்டம் போட்டு ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து காங்கிரஸ்க்கு ப்ரெஷர் கொடுக்க முடியும். அப்போ என்ன ஆகுனா, அனைத்து கட்சி கூட்டம் போடும்பொழுது எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? கர்நாடகா காங்கிரஸ் அரசை தான் கண்டனம் தெரிவிப்பாங்க. அப்போ கூட இருக்க காங்கிரஸ்க்கு எப்படி இருக்கும்? ஸோ இவருக்கு ஒரு தர்ம சங்கடமான நிலைமை, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அதனாலே அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் தமிழக நலன் அப்படின்னு வந்துட்டா நிச்சயமாக தமிழர்கள் பக்கம் தான் இருக்கணும், தமிழ்நாட்டோட நலன் பக்கத்தில் தான் இருக்கணும். அப்படிங்கும் பொழுது தமிழ்நாடு காங்கிரஸ் இன்னைக்கு வாயில சொல்லிக்கிறாங்க, நாங்கள் மேகதாது கட்ட விட மாட்டோம் அப்படின்னு. கட்ட விட மாட்டோம்னா டி.கே. சிவகுமார் போய் சொல்லுங்க, நான் கட்ட வேணானே அப்படின்னு சொல்லுங்க, கோரிக்கையாக வைங்க, இல்லை எடுத்து அவங்களுக்கு புரிய வைங்க. எதுவுமே பண்ணாமல் நாங்கள் வந்து இல்லை அங்கே டி.கே. சிவகுமார் வந்து நான் மேகதாதானே கட்டியே தீர்வே நிற்கிறாரு, இங்கே நீங்கள் வந்து வாய் மூடி மௌனியாக இருக்கீங்க. அமைச்சரவையில் இதுக்கு முன்னாடியாவது திமுக கூட கூட்டணியில தான் இருந்தீங்க, இன்னைக்கு கூட்டாட்சியில இருக்கீங்க. நீங்க அமைச்சரவையிலையும் பங்கு பெற்றிருக்கீங்க, மாநிலங்களவையிலையும் உங்களால உட்கார வச்சிருக்கீங்க. அவ்வளோ பவர்ஃபுல்லா நீங்க இன்னைக்கு உட்கார்ந்துருக்கும் பொழுது ஏன் நீங்க வந்து அடுத்து உள்ளாட்சி துறையில நாங்கள் நிறைய சீட்டு கேட்க போறோம் அடுத்து வர எலெக்ஷன்லங்கிறீங்க? இவ்வளோவும் நீங்க நல்லா பண்ணிக்கிட்டு இந்த ஓட்டு இந்த தமிழக மக்கள்கிட்ட வாங்கிக்கணும், தமிழக மக்களை வச்சு அரசியல் பண்ணிக்கணும், தமிழக மக்கள்கிட்ட எல்லாம் ஆண்டு அனுபவிச்சுக்கணும். ஆனா தமிழக மக்கள் நலனுக்காக நான் எதுவும் செய்ய மாட்டேன், திரும்ப கூட கிள்ளி போட மாட்டேன் அப்படின்னா அப்ப காங்கிரஸ் இங்க என்ன மாதிரி ஒரு கேவலமான அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கு? எப்பேற்பட்ட தமிழின துரோகிகள் காங்கிரஸ் அப்படிங்கிறத தமிழக மக்கள் புரிஞ்சுக்கணும். விஜய் அவர்கள் என்ன விஷயம் ஒன்று புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எந்த நிலையிலும் தமிழக மக்களோட நலனுக்கும் தமிழக உரிமையிலையும் நான் காம்ப்ரமைஸே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற ஸ்டாண்ட்ல இருந்து அவர் நகரக்கூடாது. அப்படி அவர் பண்ணிக்க கூடாது அப்படின்னா நிச்சயமா வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை அவர் போடணும். ஆனா அதுல இருந்து டீவியேட் பண்றதுக்கு தான் இன்னைக்கு டீலிமிட்டேஷனுக்காக போட்டிருக்காரு. அப்ப கூட அனைத்து கட்சி கூட்டம்னா அனைத்து கட்சி தலைவர்களை தான் கூட்டு மீட்டிங் போடுவாங்க, இவர் அனைத்து கட்சி எம்பிக்களை கூட்டு மீட்டிங் போடுறாரு. ஸோ அதுவும் இவங்க கூட்டணியில் இருக்கிறவங்களே தான் வராங்க. ஸோ இன்னைக்கு தேவை தமிழ்நாட்டுக்கு குடிக்கிற தண்ணி கூட வரல காவேரியிலேருந்து. ஜூன் மாதம் திறக்க வேண்டியது இப்போ சமீபத்தில் ஆடிப்பெருக்கப்போ வந்தது, அதுவுமே கேரளாவில் பெஞ்ச மழையால் கபினியிலேருந்து வந்து உபரி நீர் தான், அவங்க தண்ணி திறந்து விடலை. அப்போது இங்கே நமக்கு இங்கே குடிக்கவே தண்ணி இல்லை. அது முக்கியமான பிரச்சனையா? டீலிமிட்டேஷன்ல தமிழகம்ல தென்னிந்திய மாநிலங்கள் எதுவுமே வந்து தென் மாநிலங்கள் எதுவுமே வந்து பாதிக்கப்படாது
அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்ததுக்கு அப்புறமும் அதையே பேசி பண்ற டீவியேஷன் பாலிடிக்ஸ் முக்கியமா அப்படிங்கறத விஜய் அவர்கள் முடிவு பண்ணணும். மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. மக்களுக்கு காவிரி பிரச்சனைனா என்னன்னு தெரியும். காவிரியில தண்ணி வராம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு குறுவை சாகுபடி போட்டுட்டு பயிர்லாம் கருகி நிக்குது, விவசாயிகள்லாம் உட்காந்துருக்காங்க. அப்போ பிராக்டிக்கலா அவங்க வந்து வயிறு எறிஞ்சு தண்ணி இல்லாம கருகி உட்காந்துருக்காங்க. அவங்க கிட்ட போய் 30 எம்பியா அதுல எத்தனை வரப்போனே எம்பி எத்தனை வந்தா எனக்குனே தண்ணி உடியாம்பாங்க மக்கள். அப்ப இன்னைக்கு எவ்வளவு முக்கியமான பிரச்சனை, தண்ணி பிரச்சனை, காவேரி பிரச்சனை, அதுல இருந்து டீவியேட் பண்ணுங்கிறதுக்காக நீங்க டீலிமிட்டேஷன் ஏதோ ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னா, அப்ப தமிழக மக்கள் வந்து என்ன திமுகவுக்கு கொடுத்தாங்களோ சொல்யூஷன், அதே தான் தாவேகாவுக்கும். தாவேகா கூட்டணியில காங்கிரஸ் இருக்கிறதுனாலயே காங்கிரஸ் சொல்றதுக்காக தாவேகா அமைதியா போயிட்டு இருக்கு நம்ம எடுத்துக்கலாமா? உண்மை அதுதான். இப்ப அந்த அனைத்து கட்சி கூட்டமே போட்டா கூட யாரை நீங்க கண்டனம் தெரிவிப்பீங்க? கர்நாடகால இருக்க காங்கிரஸ் தான் கண்டனம் தெரிவிப்பீங்க. அது அவங்களுக்கு ஒரு தர்ம சங்கடமான நிலையை உண்டாக்கும் அப்படிங்கறதுனால தான். அது மட்டும் இல்லாம இது எப்படின்னா காங்கிரஸ்க்கு எதிரா நம்ம பேசுற மாதிரி ஆயிடும். அந்த இடத்துல பேசினா எல்லாருமே அங்க காங்கிரஸ் தான் பேசுவாங்க. அந்த இது வந்துடக்கூடாதுன்றதுக்காக அவர் என்ன பண்றாருன்னா இதை அப்படியே தள்ளி போட்டுக்கிட்டே போயிட்டு இருக்காரு. அது நிச்சயமா இவருக்கு பிரச்சனையாகும் அப்படின்றத விஜய் அவர்கள் புரிஞ்சுக்கணும். நான் கர்நாடகாவுக்கு போய் நிக்கிறேன், அங்க அவமானம் வந்தா கூட நான் அதுக்காக ஏத்துப்பென்ற ஒரு வார்த்தையை முதல்வர் பயன்படுத்தி. எனக்கு ஒன்றும் புரியல. கூரை ஏறி கோழி பிடிக்க முடியலையா? நீங்க வானம் ஏறி வைகுண்டம் போறேங்கிறீங்க. ஏங்க இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற அனைத்து கட்சி கூட்டம்னா இங்க இருக்கிறவங்களை கூப்பிடுங்கன்னா அது பண்ண மாட்டீங்க. கர்நாடகாவுக்கு நீங்க போனேன்னீங்க, ஆனா ஆத்தன்டிகேட்டடா நீங்க சொல்லல. கர்நாடகால சொன்னாங்க தமிழ்நாடு சிஎம் வராருன்னு. தமிழ்நாடு சிஎம் வராருன்னா அங்கிட்டு போஸ்டர் கிழிக்கிறாங்க, படிச்சு எல்லாத்தையும் உடைக்கிறாங்க, கட் அவுட் இதெல்லாம் பண்ணாங்க. உடனே டிகே சிவகுமார் என்ன சொல்லிட்டாரு, இல்ல நீங்க வர வேண்டாம், இங்க சூழ்நிலை சரியில்லை அப்படின்ட்டாங்க. அப்ப இங்க இருக்கவங்க என்ன சொன்னாங்க, அங்க எல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க எதுக்கு இங்க இருந்து அங்க போகணும்? இங்க இருந்து அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி இங்க இருந்து அவனுக்கு பிரஷர் கொடுங்க அப்படின்னா அதை நான் செய்ய மாட்டேன். ஆனா கர்நாடகாவுக்கு போய் அவன் ஏதாவது அவமானப்படுத்துனா அப்படின்னா எதுக்கு நீங்க போகணும்? முதல்ல நீங்க போகணும். போறதுக்கே அவங்க பர்மிஷன் கொடுக்கல, வேணான்ட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்க அதை பத்தி பேசி அப்புறம் அவங்க ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணி அப்புறம்ல எனக்கு அவமானம் வந்தா இது என்னது? இதெல்லாம் சும்மா ஒரு சினிமா டைலாக் மாதிரி. என் தமிழக மக்களுக்காக நான் எவ்வளவு அவமானத்தை வேணா தாங்கிக்குவேன், ஆனா அனைத்து கட்சி கூட்டத்தை மட்டும் கூட்ட மாட்டேன் அப்படின்னா இதை பார்த்துட்டு இருக்க விவசாயிகள் என்ன நினைக்கிறீங்க? நீங்க அவமானம்லாம் பட வேணாம் சிஎம் சார். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க. கூட்டு உண்மையாலுமே உங்க கூட இருக்க காங்கிரஸை வச்சு பிரஷர் கொடுங்க. உங்களோட நண்பர் தானே ராகுல் காந்தி, அவரை கூட்டு பேசுங்க. சார் எங்களுக்கு தண்ணியோட சொல்லுங்கன்னு சொல்லுங்க. நீங்க இவங்க மேகதாது அணை கட்டுறது, டிபிஆர் இதெல்லாமே அடுத்த லெவல்ல காவிரி நதிநீர் ஆணையத்துல பேசுவாங்க. கொடுக்க வேண்டிய தண்ணியே இன்னும் வரல. ஜூன் மாசம் திறக்க வேண்டிய தண்ணி ஆகஸ்ட் வந்துருச்சு. என்ன பண்ணுவாங்க விவசாயிகள்லாம்? பல இடங்கள்ல குடிநீருக்கே இனிமே தட்டுப்பாடாக போகுது. இனிமே அடுத்து வரதுல அரிசி விலை ஏற போகுது. என்ன பண்ணுவீங்க? யார் இதோட இதெல்லாம் பிரச்சனை எல்லாம் சமாளிக்கிறது? யார் இந்த இதெல்லாம் சுமக்கிறது? அப்ப விஜய் அவர்கள் இந்த டயலாக் பேசுறதா தயவு செஞ்சு நிறுத்திட்டு எது உண்மையாலுமே மக்களுக்கு நல்லதோ அதை செய்யணும். இறுதியா ஒரு கேள்வி மேம், பாஜக கூட்டணியில இருந்ததுனால அதிமுகல இருந்ததுனாலதான் நாங்க வெளியேறோம்ட்டு அதிமுகல இருந்து நிறைய பேர் வெளியேறி தாவேகால போய் இணைஞ்சாங்க. இந்த ஒரு விமர்சனம் வந்து அதிகமா பேசப்பட்டுட்டு வருது. இதை எப்படி எடுத்துக்கிறது மேம்? இப்ப வரைக்குமே அதிமுகல ஒரு சலசலப்பு இருந்துட்டே இருக்கு. அது இபிஎஸ் குறி வச்சு சொல்லியிருந்தாலும் நாங்க வெளியேறதுக்கு பாஜகவோட கூட்டணி வச்சதே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தி இருந்ததுன்றத அதிமுகல இருந்து வெளியேறினவங்க சொல்லியிருந்தாங்க. இதை எப்படி எடுத்துக்கலாம்? அதிமுகல இருந்து வெளியேறினவங்க வந்து பாஜகவை பத்தி சொல்லல. அவங்க கட்சிக்குள்ள பிரச்சனை, அதை பேசிக்கிட்டு அவங்களே கட்சிக்குள்ளேயே ஒன்னா ரெண்டா பிரிஞ்சாங்க. அதனால அவங்களுக்கு சொல்யூஷன் எட்டாம வெளியில போனாங்க. பாஜகன்னு சொல்லல. ஆனா இன்னைக்கு வந்து பேசும்பொழுது சொல்லியிருக்காங்க கூட்டணிகள்ல சில இது சரியில்லை அதனாலன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த கூட்டணிங்கிறது வந்து அது பாஜகவை குறிக்குமா, இல்ல மித்த கட்சிகள் நிறைய பேரை சேர்த்தாங்க, சிலரை சேர்க்காம விட்டாங்க, அதனால வந்த பிரச்சனை அப்படின்றத சொல்லியிருக்காங்களாங்கிறது ஓப்பனா சொல்லணும். ஏன்னா என்டிஏ கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல இபிஎஸ் அவர்கள் தான் அந்த என்டிஏ கூட்டணிக்கு வந்து தலைவராக இருக்கிறார். அப்படிங்கும்பொழுது அந்த கூட்டணி பத்தின எந்த ஒரு இதுனாலும் அதை அவர் தான் சொல்லணும். பாஜகவை பொறுத்த வரைக்கும் எங்களோட தேர்தலுக்கு எப்படி 100% எங்களோட உழைப்பை கொடுத்து எவ்வளவு ஹார்ட்ஃபெல்ட்டா நாங்க என்ன எஃபோர்ட் போடணுமோ ஓட்டு எங்களோட உழைப்பை நாங்க கொடுத்தோம். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதுக்கு தகுந்த ஓட் பர்சன்டேஜும் எங்களுக்கு வந்திருந்தது. ஒரே விஷயம் சீட்டு குறைஞ்சதுதான். சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி இவங்க உட்பட நிறைய பேர் சொன்னது பாஜகவோட நாங்க கூட்டணி வைக்க வேண்டாம்னு சொன்னோம், ஆனா எங்க பேச்சை மீறி வந்து இபிஎஸ் அவர்கள் தனிச்சையா முடிவெடுத்தாருன்ற ஒரு விமர்சனத்தை முன் வைக்கிறாங்க. அது அவங்களோட தனிப்பட்ட கருத்துமா? அப்போ இது என்னன்றத இபிஎஸ் அவர்கள் தான் தெளிவுபட சொல்லணும். எந்த ஒரு கட்சியுமே யாருமே வந்து இங்க வந்து இது பண்ண சொல்லக்கூடாது. ஏன்னா பாஜக வந்து 2024 எம்பி எலெக்ஷன்ல வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் எடுத்திருந்தாங்க அப்படின்றது தெரியும். பல இடங்கள்ல வந்து ஏடிஎம்கே 3வது இடத்துக்கும் தள்ளி இருந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து பாஜக வந்து பர்சன்டேஜ் கொடுத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. அப்படி இருக்கும்பொழுது பாஜக கூட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட்டணி வச்சாச்சு.
எலெக்ஷன் இருக்க வைக்கல. அப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட்டணி வச்சிருந்தா அப்ப ஏன் இவங்க அவங்க கூட்டத்துல சொல்லிருக்கலாம்ல? அதுக்கப்புறம் எத்தனை அவங்களோட கூட்டங்கள் நடந்தது, அவங்களோட நிர்வாகிகள் மீட்டிங் நடந்தது இல்ல, அப்ப இவங்க அதெல்லாம் சொல்லியிருக்கணும்ல. அதெல்லாம் சொல்லாம எப்பவுமே வெற்றி வந்தா நான் சேர்ந்து கொண்டாடிப்பேன், தோல்வி வந்தா அவங்களாலதான் இவங்களாலதான் காரணம் சொல்லிப்பேன் அப்படின்றது வந்து ஒரு சரியான இதா இருக்காது. இவங்க ஒரு மூத்த அரசியல்வாதி, அந்த கட்சியில ஒரு முக்கியமான நிர்வாகிங்கிற பொழுது கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நடத்தாம கூட்டணி என்ன பண்ணலான்னு கேட்காம ஒரு தலைமை வந்து முடிவு எடுத்திருப்பாங்களா? அப்படி அவங்க முடிவு எடுத்தும் பொழுது கூட்டத்திலலாம் நீங்க அமைதியா இருந்துட்டு, அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு ஆதாயம் அப்படிங்கறனால அமைதியா இருந்தேன், இப்ப எனக்கு ஏதோ ஒரு ஆதாயம் இல்லைன்றதுனால நான் பேசுறேன் அப்படின்னா அது உங்களோட இன்டர்னல் பிரச்சனை. அது அவங்க பேசி தீர்த்துக்க முடிஞ்சு அதற்கு பாஜகவை பிளேம் பண்ணா அதை வந்து எந்த வகையிலும் வந்து ரொம்ப ஏத்துக்க முடியும். பல்வேறு அரசியல் தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.